ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குருமா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம். கேரட், பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், பூண்டு, பட்டாணி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கடுகு பொரிஞ்சோடனே சோம்பு, நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினோடனே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸு, நல்லா வதங்கினோடனே முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. இதில் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. போட்டு இதில் நம்ம வாட்டரை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வேகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு நம்ம இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்த உடனே நம்ம அரைச்ச இந்த விழுதை இதில் ஆட் பண்ணி தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குருமா குழம்பு ரெடி. இந்த டேஸ்ட்டில் வச்சு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷ்ஷாக எதுவுமே தேவையில்லை. அப்பளம், வத்தல் அந்த மாதிரி பொரித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.